வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னன்னா, அரசியல் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா ஜாலியா அதாவது செய்தியாளர்களுக்கு, அ யூடியூப் யூடியூப்காரங்களுக்கும் எல்லாத்துக்குமே டெய்லி கன்டென்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா, இப்போ நடக்கிற ஆட்சி அப்படி இருக்குது. மோசம்னா மோசம்லாம் கிடையாது. நல்லபடியா போய்க்கிட்டு இருக்குது. பட் அதுல நெறைய விஷயங்கள் அந்த அவங்களுடைய நம்பர் சீட்டு வரங்கிறதுக்காண்டி அவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் அப்படி போயிட்டே இருக்குது. அதனால இது இப்படியே தொடருமாங்கிறது தெரியல. ஆனா நெறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதுல ஒண்ணு என்னன்னா, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு எப்பவுமே நம்ம சாதாரண மக்கள் கூட சொல்லியிருக்காங்க. அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்போதைக்கு 2வது ஆட்சி கலைப்புங்கிறது ரொம்ப சாத்தியமற்றது. அது பண்ணுனோம்னா, அழகா விஜய் சார் முதல்வர் அவர்கள் 200 சீட்டு தாராளமா ஜெயிச்சுருவாரு. இப்ப நடந்தா. அதனால ஆட்சி கலைப்பு, அந்த கலைப்பு அவங்க இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கிறது அது நடக்கவும் நடக்காது. 2 கட்சியும் செய்யவும் மாட்டாங்க. சரிங்களா? 2வது ஒண்ணு, டிஎம்கே கட்சிக்காரங்க சில விஷயங்கள் மு ஏதோ ஒரு அவங்க தோத்ததுடைய ஒரு வேகம் இன்னமும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அந்த கட்சி தலைவர்களா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி. அது தோத்தது அது அவங்களால ஏத்துக்கிட முடியல. கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அதனால சில விஷயங்கள் அவங்கள அறியாம ஒரு 6 மாசம் தள்ளி போடுவோம். ஒரு 1 வருஷம் போட்டும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ள வரவே மாட்டேங்குது. சரி என்ன செய்ய? அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தமிழக முதல்வர் ஐயா விஜய் சார் அவர் வேற ஒரு கோணத்துல போய்க்கிட்டே இருக்கிறாரு. சரி ரைட்டு. ஆட்சி நம்ம நம்பி 108 சீட்ஸ் வந்துட்டோம். ஜெயிச்சுட்டோம். அப்போ இத வச்சு கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்து செஞ்சு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால சாரும் அத பெருசா மறுபடியும் இக்னோர் பண்ணாம அத அப்படியே வச்சிருந்து, இது ஆட்சிக்கு தான் கெட்ட பேராகும். எந்த ஒரு வேலை பார்க்குறது. இது நீங்க இந்த வேலையில பார்க்கிறத, அடுத்தடுத்து மக்களுக்கு உண்டான தேவைகள பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த ஆட்சி கலைஞ்சாலுமே, செஞ்சாலுமே மக்கள் உங்கள நம்பி ஓட்டு போடுவாங்க. ஏன்னா, ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு ஒரு மாற்றம் வேணுங்கிறது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகப்படியா மெஜாரிட்டி இல்லாட்டினாலும் அதிகப்படியா சீட் செவிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க அந்த நல்லது செய்யறதுல அமைச்சர்கள்ல, எம்எல்ஏக்களோ உங்க கட்சிக்கு கெட்ட பேர் இல்லாத இதாதான் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்கிற கட்சி ஆட்சி இருக்கிறத வச்சு நீங்க ஆட்சி அமைச்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். மேற்கொண்டு மேற்கொண்டு அது தவறாவே போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் கரூருக்கு போற போறதாக ஒரு செய்தி. நேத்து தேதியோ செய்தி சொன்னாங்க. அது தேதி தெரியல. அந்த இதுல இது ஒரு செய்தி தான். அது புரளியா கூட இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்ட யூடியூப்ல, சோசியல் மீடியா சொல்லும்போது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கைது செய்திருக்கணும் நான் போற நேரத்துல அப்படி சொல்லி சொன்னதாக கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் அது ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன மாரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி. அது உண்மையா பொய்யாங்கிறத விட எனக்கும் தெரியாது. சொல்றதா அது நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத சொல்றேனே தவிர, உறுதிப்படுத்தி சொல்லல. எனக்கும் தெரியாது. அது ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அப்போ கரூர வச்சு இன்னமும் விஜய் சார் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஆச்சு. அவர் ஆட்சி அமைச்சு 50 நாள் ஆச்சு. 50 நாள்ல அவர் அவருக்கு மேக்சிமம் பிரச்சாரத்துல ரொம்ப பாதிப்படைஞ்ச விஷயம் கரூர்ல தான். அவர் இப்போ முடிவுனாலும் கரூருக்கு போய் விசிட் பண்ணலாம். ஆனா அதையும் அந்த கரூர் விஷயத்த அரசியல் ஆக்கிட்டே இருக்கிறார். சட்டப்பேரவையிலையும் அப்படித்தான். 3 நாள் நடந்த சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா, கேட்ட கேள்விக்கு அந்த 2 நாள் பதில் சொல்லல. 3ஆவது நாள் பதில் சொல்றாரு.
கரூர் விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசல. ஆனா இவர் வந்து அத வம்படி எழுத்து பேசுற மாதிரி இருக்கு. அப்போ இது எந்த அளவுக்கு வந்து இல்ல சார் வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். தமிழக முதல்வர் கரெக்டா போதா இல்லையா? முதல்ல அவங்க கட்சிக்காரங்களை கவனிக்கணும். அவங்க அமைச்சர்களை கவனிக்கணும். மத்தபடி அந்த நம்பர் வரணுக்காண்டி அடுத்த இடைத்தேர்தல் வரணுங்கிறதுக்காண்டி இருக்கிறவங்கள வந்து கட்சிக்கு தான் கெட்ட பேர். அது அவருக்கு தான் கெட்ட பேர். என்ன சொல்ல அப்படிதான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம். ஒரு டிபேட் ஒரு வீடியோல ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேன். ஒரு விஜய் ரசிகர்ஸ் ஏதாவது கேள்வி கேட்கறாங்க அவங்கட்ட. அவங்கட்ட கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வரலாற எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர் வந்து விஜய் ரசிகரா, விஜய் கட்சிக்காரங்களா விஜய் சார் கட்சிக்காரங்களான்னு தெரியல. ஆனா, அவர் வந்து வரலாறு எதுக்கு வரலாறு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அவருக்கு ஒரு நெறைய பார்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து அந்த பத்திரிக்கையாளர் வந்து அந்த அரசியல் விமர்சகருக்கு பதிலடி குடுக்குறாரு. சூப்பரா குடுத்தாப்புல. வரலாறுங்கிறது வந்து முக்கியம். உங்களுக்கு வரலாறு இல்லைங்கிறனால, அது உண்மை இல்லைங்கிற ஆயிட முடியாது. உங்களுக்கு வரலாறு இல்ல, அதனால பேச முடியல. நீங்க அதனால வந்து, அத வந்து இடது கையால நீங்க புறந்தள்றீங்க வரலாற வந்து. வந்து கரூர்லயே வந்து அது நடந்துச்சு. அது நீங்க சட்டப்பேரவையில, சட்டசபையில வந்து பேசுறீங்கன்னா, அப்ப அது வரலாறு தானே! அப்படிங்கிறத சூப்பரா பேசினார். அப்புறம் இன்னொரு விஷயம். எடப்பாடி ஐயா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து, அவர் என்னதான் யோசிக்கிறாருன்னு தெரியல. நெறைய விஷயங்கள அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. ஒரு சில விஷயங்கள்ல எதுக்குமே போனா போங்க. இருந்தா இருங்க. ஆனா போக வேண்டியவங்கள கட்சிய விட்டு விலக்கி செய்ய மாட்டேங்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, காசு குடுத்துங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப சமீபத்தில நம்ம சவுக்கு சுந்தர் ஐயா வந்து அத ஓப்பனா போட்டு ஒரு பிரஸ் மீட்ல உடைச்சாங்க. காசு குடுத்துங்கிறதுக்காண்டி அவங்கள கூடயே வச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்கள எந்த இடத்துல டீல் பண்ணணுமோ, அப்படி எடப்பாடி ஐயா வந்து சில இடங்கள்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும். வெளில போனா போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா கூட வந்து இந்த அளவுக்கு அரசியல் அவங்க பண்ணும்போது கூட, அவங்க அடுத்து ஒரு இடத்துல தோத்து மறுபடியும் செவிக்கு வரும்போது எல்லாத்தையும் போனவங்களும் அவங்கள திட்டுனவங்கள கூட கூட வச்சுக்கிட்டாங்க. அந்த மாரி ஒரு செயல் பண்ணலாம். அது என்ன சொல்றாரு? எடப்பாடி ஐயா கையில தான் இருக்குது. அது வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா, வெற்றி என்பது வந்து பெரிய விஷயம் அல்ல. அதுக்கு உழைப்பு போடணும். நெறைய இடங்கள சுத்தணும். ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அவ்வளோ சுத்தி இருக்கிறாங்க. 2 கட்சிகளும். அதே மாரி காசும் குடுத்துருக்காங்க. வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போடுவாங்க. மாத்தி ஓட்டும் போட்டுட்டாங்க. ஆனா, இதுல ஒண்ணே ஒண்ணு டிவிகே கட்சிக்காரங்க குடுக்கலைன்னா, குடுத்துருக்காங்க. ஆனா எல்லாரும் குடுக்கல. ஒரு சில பேர் அதாவது தேடி புடிச்சு எடுத்த மாரி. அது கூட இன்னொரு வீடியோல வந்து அதே கட்சிக்காரங்க, அவங்க காசு குடுத்தனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சி மீட்டிங்ல சொல்லியிருக்கிறதா ஒரு வீடியோ வந்துச்சு. எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இப்போ தமிழக முதல்வர் ஐயா விஜய் சார் வந்து அவருடைய ஜெயிக்கிறது அவருக்கு வந்து அதிக இடங்கள்ல போல, அதிக இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணல. ஆனா, அவருக்கு வெற்றி மட்டும் ஈஸியா வந்துருச்சு. எப்படின்னா, இதுக்கு ஒரு கதை சொல்லலாம். நம்ம விநாயகர், முருகர் ஒரு கதை. மாம்பழ கதை தான். என்னன்னா, அந்த மாம்பழம் வந்து 2 பேத்துக்குமே ஒரு டார்கெட் உண்டு. அந்த டார்கெட்ல அது விநாயகருக்கு அ உலகத்த யார் சுத்தி வராங்களோ, அவங்களுக்கு இந்த மாம்பழம் அப்படின்னு. அப்ப முருகர் வந்து உலகத்த சுத்தி வருவாரு. இவரு ஈஸியா அம்மா, அப்பாவ சுத்தி அந்த மாம்பழத்த வாங்கிக்குவாரு. யா விநாயகர் யாருன்னா, நம்ம முதல்வர் ஐயா விஜய் சார் தான். ஏன்னா, அவருக்கு எந்த அதிகமான பிரச்சாரமே இல்ல. அப்ப ஈஸியா முதலமைச்சரா ஆயிட்டாரு. சரிங்களா? இவங்க 2 கட்சிகளும் அவ்வளோ ஒரு உழைப்பு போட்டு, அவ்வளோ காசு குடுத்து, அவ்வளோ கட்சி நிர்வாகிகள நிர்வகிச்சு, ஒவ்வொரு பூத்துக்கும் ஆளு போட்டு, அவ்வளோ வேல பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு ஈஸியா ஏடிஎம்கே 3வது இடம், டிஎம்கே 2வது இடம் போயிருச்சு. சரிங்களா? இதுக்கெல்லாம் மொத்தமே ஒரு காரணம் என்னன்னா, பதவி வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, ஒரு சில விஷயங்கள்.
நான் இதுல உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம முதல்வர் ஐயா விஜய் சார் ஒரு இதுல வந்து நான் சொல்றேன். எதுல சொல்றேன்னா, மகாபாரதத்திலேயே சொல்லலாம். மகாபாரதத்துல என்னன்னா, போருக்கெல்லாம் ரெடி ஆயிருவாங்க. போர் வந்து 2 தரப்பு ரெடி ஆயிரும். அந்நேரம் கிருஷ்ண பரமாத்மாட்ட போயி, ம் உங்களுடைய நாராயண படம் வேணும்னு சொல்லி, நாராயண படம் வந்து கிருஷ்ணர்ட்ட இருந்து துரியோதனன் வாங்கிடுவாரு. வாங்கிட்டு, அப்புறம் 1/2 மணிக்கு போருக்கு எல்லாம் ரெடியா இருக்கும்போது வந்து, ஒரு ஊடால வந்து ஒரு சின்ன சமரசம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டவர் சார்பாக நம்ம பரமாத்மா கிருஷ்ணர் வந்து, நம்ம கௌரவர்களுக்கு வந்து சமாதானத்துக்காண்டி ஒரு தர்மப்படி போணும். போருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சமாதானம் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த நேரத்துல என்னன்னா, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது உங்களுக்கு கடைசியில புரியும். அந்த நேரத்துலன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த சமாதானம் பேசுறதுக்கு முன்னாடி நாராயண படைய வந்து கிருஷ்ணர்ட்ட போய் துரியோதனன் போய் கேட்டு வாங்கியிருப்பாப்புல. வாங்கிட்டு வந்து கிருஷ்ணரே வந்து இந்த சமாதானம் பேச வரும்போது, கைது பண்றதாக துரியோதனன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயத்த அதிகாரம், ஆட்சி, அதிகாரங்கும்போது, உங்கட்ட எல்லா பலமும் வந்ததுக்கு அப்புறம், ஒரு தவறான செயல் பண்றீங்க பார்த்தீங்களா? இது அந்த இடத்துல கிருஷ்ணர் இருந்திருக்காரு அப்படின்னு நீங்க அது சாமிய நம்புறவங்க சாமி, இயற்கைன்னா இயற்கை அவ்வளவுதான். ஆனா என்னதான் இருந்தாலும், அவர கடைசியில வந்து போர்ல ஜெயிச்சது பாண்டவர். பாண்டவர் ஜெயிக்கிற காரணம் கிருஷ்ணர் தான். இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி நீங்க அதிகாரமா ஒரு விஷயத்த தப்பான முறையில செயல்படுத்தும்போது, ஏதோ ஒரு சக்தி, அது இயற்கையா இருக்கலாம், கடவுளா இருக்கலாம், மக்கள் அவங்க மனச பொறுத்து. அப்போ அத சமப்படுத்துறதுக்கு வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா வந்தே ஆகும். அதிகாரம் அதாவது தப்பாக பயன்படுத்தும்போது, சில விஷயங்கள் தப்பாக அதிகாரத்த பயன்படுத்தும்போது, அது இயற்கையே கடவுளோ மாத்தி அமைக்கும். அது உடனே நடக்குமான்னா, உடனே நடக்காது. இது எதுக்கு நான் இந்த குட்டி ஸ்டோரி சொன்னேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான். உங்களுக்கு நம்பர் வரணுங்கிறக்காண்டி சில விஷயங்கள் இப்போ மக்களுக்கு நீங்க வந்தா, முதலமைச்சர் ஆனா என்னென்ன செய்வீங்க? அந்த ஒரு கவனத்த தவிர்த்துட்டு, வேற ஒரு செயல்ல ஈடுபடப்போது, அங்க ஒரு தப்பான விஷயம் நடக்குது. இது வந்து ஆரம்ப புள்ளி. எல்லாருமே சொல்றாங்க, குதிரை பேரங்கிறது அதர் ஸ்டேட்ல தான் நடந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது உண்மைதான். எனக்கு விவரம் தெரிஞ்சு, இந்த மாரி வந்து ஒரு பேரம் எம்எல்ஏ வந்து 1 எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ வந்து பணம் குடுத்து வாங்குவாங்க, செய்வாங்க. ஆதாரம் இல்லாம முடிஞ்சு போகும். ஆனா அடுத்தடுத்து எம்எல்ஏ மக்கள் நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க. ஓட்டு போட்ட எம்எல்ஏ நீங்க என்ன சொல்லி கேட்டு வாங்குறீங்க? உங்களுக்கு நான் அந்த தொகுதியில போயி அந்த எம்எல்ஏ வந்து உங்களுக்கு நல்லது மாரி சட்டமன்றத்துல போயி நான் உங்களுக்காண்டி நான் பேசுவேன் அப்படி சொல்லி தான். அது நீங்க எந்த கட்சியில இருந்து எம்எல்ஏ இருந்தா என்ன? டிவிகே கட்சி ஏற்கனவே ஜெயிச்ச எம்எல்ஏவ ராஜினாமா பண்ணிட்டு டிவிகே கட்சியில போய் எம்எல்ஏ ஆகி தான் அதுக்கப்புறம் நீங்க நல்லது பண்ணணுமா? ஏன் இங்க இருந்தே பேசலாமா? நீங்க ஓட்டு கேட்க போகும்போது அப்படித்தானே கேட்டீங்க. ரெட்டை சின்னத்துல இருந்தீங்கன்னா, ரெட்டை சின்னத்துல எம்எல்ஏவ அந்த ரெட்டலைய காட்டி தான் ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இதுதான் ஒரு குட்டி ஸ்டோரி. என்ன செய்ய? ஆனா உண்மைக்கே நல்லா போகுது அரசியலு. மக்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, இந்த மாரி கண்டென்ட்கள் நெறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம். நாளைக்கு சந்திப்போம்.